ஒரு நிமிஷமாவது உனக்கு தோணிச்சிருக்கும், ஏன் என் மனசு எப்பவும் பேசிக்கொண்டே இருக்குது, நான் அதை கண்ட்ரோல் பண்ண முடியலையே. மனசு நிமிஷத்துக்கு 1000 யோசனைகளை கொண்டு வந்து போட்டு விடுது. நேத்து நடந்த விஷயம், நாளைக்கு நடக்குமோன்னு பயம், மற்றவர்களோட கருத்து, உங்க வேல்யூ என்னன்னு சொசைட்டி டிசைட் பண்றது, இவையெல்லாம் ஒரு பெரிய நாய்ஸ் மாதிரி உங்க உள்ளுக்குள்ள ஒலிக்குது. நீங்க யோசிச்சு பாருங்க, அந்த வாய்ஸை நாம நம்மன்னு நம்பிக்கிறோம். நான் தான் என் மனசு, நான் தான் என் தாட்ஸ்ன்னு சொல்லிக்கிட்டே இருக்கோம். ஆனா உண்மையா நீங்க உங்க மனசா? நீங்க உங்க மனசு இல்ல. அந்த மைண்ட் உங்க டூல்ஸ்ல ஒண்ணுதான். ஆனா அந்த டூல்ஸை தான் உங்க ஐடென்டிட்டியா எடுத்து உங்க வாழ்க்கையை அதுதான் டிரைவ் பண்ணுதுன்னு தெரியாம தினமும் ஒரு இல்யூஷன்ல வாழ்றோம். மனம் அடிக்கடி ஓவர் திங்க் பண்ணுது. ஒரு சம்பவத்தை கொண்டு மீண்டும் மீண்டும் திருப்பி திருப்பி ஒரு மூவி போல உங்க உள்ள பிளே பண்ணிக்கிட்டே இருக்கும். நீங்க கவனிச்சிங்களா? அதே சம்பவம், அதே வார்த்தை, அதே இன்சல்ட் 100 தடவை உங்க மனசுக்குள்ள ரிப்பீட் ஆகுது. அந்த பெயினோட, அந்த ஆங்கரோட, அந்த கில்ட்டோட நீங்க வாழ ஆரம்பிக்கிறீங்க. அப்போ கேள்வி வருது, நீங்க உண்மையா அந்த தாட்ஸா, அந்த மெமரிஸா, அந்த ஃபீலிங்ஸா, இல்ல நீங்க அதை விட பெரிய ஒரு அவேர்னஸ்? இதுதான் நான் உங்களுக்கு சொல்ல வர்றது. நீங்க உங்க மனசா இல்ல, உங்க யோசனைகளா இல்ல, அதை கவனிக்கிறவன் தான் நீங்க. அந்த சிலியன்ட் விட்னஸ் தான் உங்க உண்மையான செல்ஃப். நீங்க பயப்படுறீங்கன்னா, கவலைப்படுறீங்கன்னா, அந்த எமோஷன்ஸை ஃபீல் பண்றவன் யாரு? ஒரு பெயின் வந்தா அந்த பெயினை ஃபீல் பண்ணி அது போகும்போது அது போச்சுன்னு தெரிஞ்சுக்கிறவன் யாரு? அந்த விட்னஸ் தான் நீங்க. அந்த சைலன்ஸ் தான் உங்க உண்மையான அடையாளம். ஆனா இந்த உண்மையை மறந்துட்டோம். அதனால தான் வாழ்க்கை ஒரு பிரிசன் மாதிரி ஃபீல் ஆகுது. பிரிசன் பார்ஸ் தெரியாமலேயே உங்க மைண்டு தான் உங்களை அடைக்குது. பாருங்க, மனசு ஒரு மங்கி போல ஒன்னிலிருந்து இன்னொன்றுக்கு குதிக்குது. ஒரு செகண்ட் குஷி, அடுத்த செகண்ட் கவலை. நீங்க அப்சர்வ் பண்ணீங்கன்னா தெரியும், அதுக்கு ஸ்டாப் பட்டன் கிடையாது. ஆனா அந்த ரெஸ்ட்லெஸ் மங்கியை அப்சர்வ் பண்றவன், அவனுக்கு தான் உண்மையான ஃப்ரீடம் இருக்கு. அந்த இடத்துல இருந்து நீங்க பார்க்க ஆரம்பிச்சீங்கன்னா வாழ்க்கை மாற ஆரம்பிச்சிடும். இப்போ கேள்வி, எப்படி அந்த இடத்துக்கு போக முடியும்? எப்படி நீங்க உங்க மனசிலிருந்து டிட்டாச் ஆக முடியும்? அதுதான் ஆன்மீக விழிப்பு. நீங்க கவனிச்சு பாருங்க, ஒரு டீப் சைலன்ஸ் இருக்கு உங்க உள்ளுக்குள்ள. அந்த சைலன்ஸ், அந்த ஸ்டில்னஸ் தான் உங்க ரியல் ஐடென்டிட்டி. அந்த இடத்துல எந்த வரியும் இல்லை, எந்த ஃபியரையும் இல்லை. அங்க பியூர் அவரன்ஸ் மட்டும்தான் இருக்கு. ஆனா சமுதாயம், பள்ளி, குடும்பம் எல்லாம் உங்களுக்கு ஆப்போசிட்டா கத்து கொடுத்துச்சு. நீங்க உங்க தாட் தான்னு சொல்லிச்சுச்சு. அதனால நாம அந்த இல்யூஷன்ல சிக்கி போயிருக்கோம். ஆனா இப்போ உங்க ஆன்மா உங்களை விழிக்க வைக்குது. அதனால தான் இந்த வீடியோ உங்க கண்ணுக்கு பட்டிருக்கு. இது ஆக்சிடென்ட் இல்ல. உங்க ஆன்மா கேட்க வேண்டிய ஒரு டிவைன் ரிமைண்டர் இது. நீங்க உண்மையா நீங்க யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா வாழ்க்கை முழுக்க மாறிடும். ஓவர் திங்கிங்ல சிக்காம, ஸ்ட்ரெஸ்ல மூழ்காம பீஸா வாழ ஆரம்பிப்பீங்க. பிகாஸ் நீங்க உங்க மைண்ட் இல்ல, நீங்க அந்த அவேர்னஸ் தான். அதுவே உங்க ட்ரூ ஃப்ரீடம். ஃப்ரீடம், லிவிங் பியாண்ட் த மைண்ட். நம்ம வாழ்க்கையிலேயே மிகப்பெரிய அடிமைத்தனம் என்ன தெரியுமா? நம்மளுடைய மனம் தான் நமக்குள்ள செயின் போல பிணைப்பு வைக்குது. நீங்க எப்போலாவது கவனிச்சிருக்கீங்களா? நீங்க யாரோடாவது பேசிக்கிட்டு இருந்தாலும் உங்க மனசு வேற ஒரு இடத்துல இருக்குது. நேத்து நடந்த விஷயத்தையே நினைச்சுக்கிட்டு இருக்குது, அல்லது நாளைக்கு என்ன ஆகுமோன்னு பயந்துகிட்டே இருக்குது. இதுதான் நம்ம மைண்டோட கேம். மனம் நம்ம பாஸ்ட்லையும் ஃபியூச்சர்லையும் போட்டு விட்டுடுது, ஆனா பிரசன்ட்ல வாழ விடுவதில்லை. நம்ம உண்மையான ஃப்ரீடம், நம்ம மனசு டிக்டேட் பண்ற ஒவ்வொரு தாட்டுக்கும் அடிமை ஆகாம அதை கடந்து நிற்கும் போதுதான் சுதந்திரம். என்றால் என் மனசு சொல்றது நான் இல்லை. என் ஃபீலிங்ஸ், என் ஃபியர்ஸ், என் டவுட்ஸ், இதெல்லாம் நான் இல்லை. நான் அதை கவனிக்கிறவன். நான் அந்த அப்சர்வர். அந்த ரியலைசேஷன் வந்துட்டா நீங்க மனசுக்கு எஜமானன் ஆகிறீங்க. நீங்க கவனிச்சு பாருங்க, மனம் எப்போதுமே 2 எக்ஸ்ட்ரீம்களில தான் வாழுது. ஒன்று அதிக எதிர்பார்ப்பு, இன்னொன்று அதிக பயம். நாளைக்கு என்ன ஆகுமோ, என்னால முடியுமா,
நான் சேஃபா இருக்கேனா? இப்படி கேள்விகளாலே நிறைந்திருக்கும். ஆனா நீங்க மைண்டை அப்சர்வ் பண்ணும்போது அந்த கேள்விகளுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம அது வருது போகுது என்று பார்த்துக்கிட்டே இருந்தால் உங்க உள்ளம் ஸ்லோலி கால்மாக ஆரம்பிக்கும். ஃப்ரீடம் பியாண்ட் த மைண்ட் என்றால் இரண்டு விஷயங்கள். ஒன்று, ஐடென்டிஃபிகேஷனை விட்டு விடுறது. நான் என் தாட் அல்ல, நான் என் மைண்ட் அல்ல. இது டீப்பான ரியலைசேஷன். ரெண்டாவது, அவேர்னஸை எம்ப்ரேஸ் பண்றது. உள்ள எப்போ அழுத்தம் வந்தாலும் அதை சப்ரஸ் பண்ணாம சிம்பிளி பார்க்கிறது. அவேர்னஸ் வந்த இடத்துல சஃபரிங் டிசால்வ் ஆக ஆரம்பிக்கும். அப்போதான் நீங்க உண்மையிலேயே சுதந்திரம் அனுபவிக்க ஆரம்பிப்பீங்க. அந்த ஸ்டேட் தான் லிவிங் பியாண்ட் த மைண்ட். இதுதான் நம்மில் ஒவ்வொருத்தருக்கும் மிகப்பெரிய கிஃப்ட். உலகம் முழுக்க நம்மளை கண்ட்ரோல் பண்ணட்டும், ஆனா நம்ம உள்ளத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாது. நீங்க உங்கள் மனசை விட பெரியவன் என்று உணர்ந்த நாளிலிருந்து தான் உங்க வாழ்க்கையில உண்மையான ஃப்ரீடம் ஆரம்பிக்குது. நீங்க தினசரி ஒரு பிராக்டிஸ் செய்யலாம். 2 நிமிஷம் அமைதியா உட்காருங்க. உங்க மனசு எதை எதை சொல்லுது என்று பாருங்க. நீங்க அந்த தாட்டை சப்ரஸ் பண்ண வேண்டாம், அதுடன் ஐடென்டிஃபை பண்ணவும் வேண்டாம். ஜஸ்ட் ஒரு விட்னஸ் மாதிரி பாருங்க. அப்போ உங்க மனசு ஸ்லோலி டெலிவாக ஆரம்பிக்கும். அந்த இடத்துல தான் நீங்க உண்மையான சுதந்திரம் அனுபவிக்கிறீங்க. இதுதான் நம்ம வாழ்க்கையின் மிகப்பெரிய ஷிஃப்ட். உங்க மனசு உங்களை கண்ட்ரோல் பண்ற வாழ்க்கையிலிருந்து நீங்க மனதை தாண்டி வாழும் வாழ்க்கைக்கு செல்லும் அந்த தருணம் தான் உண்மையான விடுதலை.